வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபடுவது தொடர்பாக இயக்குநர் மாரி செல்வராஜ் மீது எழுந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்த வடிவேலு, அவர் ஊரில் வெள்ளம் வந்தால் அவர் செல்லாமல் வேறு யாரு செல்வார்கள் என்று கேள்வி எழுப்பினார். சோசியல் மீடியாக்களில் சிலர் தப்பாக பேசுவதையே வேலையாக வைத்திருப்பதாக தலையை சொரிந்த வடிவேலு, ஒரே நாளில் எப்படி மீட்பு பணிகளை செய்து முடிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு, அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அங்கே புயல் வந்துச்சு, அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது. ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது. எங்கே அரசியல் ஆக்கிறது? ஏன்னா எங்கே இருக்கானே தெரியல. இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல? இல்லை, முடியலை. கத்துறான், அதை விட்டு சொல்கிறான். அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான்? டைரக்டருக்கு அதுக்கு என்ன? அவன் ஊர்றாது. அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்கே இருக்குது, இந்த மேடு எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தானே தெரியும். போகக்கூடாதா? அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் நடசனை உட்காந்துருக்கு. அது ஊரில் வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்சி நிற்கணும். இவன் போகிறான்னா, நான் போகாமல் என் ஊரில் நான் போகாம எவன்டா போகிறது? போகணும்ல. ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான், எந்த குடிக்கல கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு? உதயநிதி யாராரு? போகணும்ல. போய் மக்களா நான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து வாழ்றேன், உங்க கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து எனர்ஜி வேலை செய்யணும்ல. இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அதாவது தண்ணியில் அந்த கீரா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு விட்டு அழகாக பண்ணிக்கிட்டு. நான் இது அரசியல்லாம் பேசல விரும்புகிறேன். இது அரசியல் கிடையாது. நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு. ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து இந்த வெள்ளத்துல ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே எங்க இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும். ஒரு அணிலா இருந்தாலும் எலியா இருந்தாலும் அது போய் அங்க போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட அது புண்ணியம் தானையா? இதுக்கு அவன் அங்க அவனுக்கு என்ன வேலை? அங்க அவன் அங்க போறான்னா அவன் யாரு? எங்க இருந்து? அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். மாரி செல்வராஜ் தப்பா பேசுறாங்க. நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன், முடியல. நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்க? உதயநிதி என்ன தெரியும்? அவர் அழகா கேட்டாரு. ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கிறாரு, அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமா வேலை நடக்க? நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்ட் வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்லங்க போக கேட்டு. அவர் நல்லா பேசுவார். என்ன வேலை செஞ்சுக்கிட்டாலே இருக்கு எல்லாம். ஒரே நாள்ல மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க. எப்படி நீச்சல்ல போய் என்னத்தை தருப்பேன்? நான் போக முடியுமா? போக முடியாது. மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல. அந்த அளவுக்கு அந்த அரசு அழகா பண்ணிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.